மத்திய அரசின் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதை கண்காணிக்க மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இதில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்கள். மத்திய அரசால் செயல்படுத்தப்பட வரக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள எண் வழங்கக்கூடிய திட்டம், ஒருங்கிணைந்த வேளாண்மை, மகப்பேறு உதவி திட்டம், இந்த 4 திட்டங்களுடைய நிலை தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், சுப்ராயன், சு வெங்கடேசன், டி.ஆர். பாலு, மாணிக்கம் தாகூர், நவாஸ் கனி ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தம்பித்துரை, அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தற்போது வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், எழிலன், நீலமேகம், பூமிநாதன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையனும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். தமிழக முதலமைச்சர் இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களுடைய நிலை குறித்தெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அதே நேரத்தில் மத்திய அரசின் சார்பாக தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை இந்த கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளார். அதற்கு பிறகு இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் இறுதி உரையை வழங்க உள்ளார் இந்த கூட்டத்தின் வாயிலாக. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம், மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்கள் தமிழகத்தில் எவ்வாறு இருக்கிறது, அதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது, மத்திய அரசுடைய பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தமிழக முதலமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது மூலமாகவே இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று தனது கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.